கசாப்பான பிச்சையிலும் பாவக்கட்டில் அகப்பட்டிருக்க முடியுமா விசுவாசிகள்? முடியுமா ஐயா? நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை நீங்கள் தானே என் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க. கரெக்டு. உங்கள் மனசுக்குள்ளே என்ன நடக்குது அதை வந்து சுத்திகரிக்கணும். பணத்தாலெல்லாம் இல்லை. அன்பின் காணிக்க, அப்பார்ட் ஃப்ரம் தசம்பாகம், அன்பின் காணிக்கன்னுவாங்க. சில பேர் பாஸ்டர் என்ன பண்ணுவார், ஒரு விழா வைக்கிறோம், அவங்க வீட்டிலே பல பிரச்சனை எனக்கு தெரியும். அண்ணா இதை வச்சுக்கோங்க, இந்த விழாக்காக இதை வச்சுக்கோங்க, இது வந்து வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எந்த கணக்கில் வைக்கிறதுனே தெரியாது. அப்படியே அது ஆத்மார்த்தமாக அவங்க சபைன்னு இருப்பாங்க. விசுவாசி தான். அது அடுத்த பாஸ்டர், அந்த கமர்ஷியல் இதெல்லாம் இல்லை. மக்கதோன சபையார் பரிசுத்தமான குறைவுகளுக்கென்றே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆதி திருச்சபையார் விதவிகளுக்கு என்ன ஒரு கலெக்ஷன் நடந்தது, தான தர்மத்துக்குன்னே ஒரு காணிக்கை எடுத்தாங்க. அதில் இந்த அப்போஸ்தலர்கள் கரைப்படையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழகாக ஒதுங்கிட்டாங்க. இதில் எங்களுக்கு பங்கம் இல்லை, பாத்தியமே இல்லை. இதுக்குன்னு ஜனங்களை கத்திரி எழுப்புவார். அவங்கக்கிட்ட இந்த காசு கொடுத்து அவங்க போய் விதவைங்களுக்கெல்லாம் சேவை செய்யட்டும், நம்மளுக்கு வேணாம். நான் என்ன செய்வேன்னா அப்பம் பிட்கர்லேயும் உபதேசத்துலேயும் தான் தரித்திருப்பேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்கன்னு. இப்போ காசுன்னா முதல்ல நான் போய் நின்றுடுறேன் இல்லையா? பயம், எவனை எடுத்துகிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? பாவக்கட்டிலும் கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் மாட்டினுக்கிறது யார்? இது வந்து சமாரியருடைய ஸ்டைலு. சமாரியர் கொஞ்சத்தில் அதுக்கு தெரியும் உங்களுக்கு. சமாரியர் யார்? ஒம்ரியால் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சமாரியா தேசத்துலேயே அற்புதத்தை கர்த்தர் நிகழ்த்தினார். எலிசாவை அமிச்சார். அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை வருது. தேவனுடைய வார்த்தை வர இடத்துல என்ன நடக்கணும்? வளம், விடுதலை நடக்கணும். வளம் மட்டும் இல்லை, காசு வராது, விடுதலை உண்டாகும். எதுலேயும் நீங்கள் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது, எதுலேயும் போய் நீங்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டுறக்கூடாது. அதுதான் ஒரு ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கிற பொழுது ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்க சத்தியத்துக்கு நிறைய உங்களை நடத்துவாங்க. வந்து ஜெபம் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க, காப்பி குடிச்சிட்டு. சில பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு காணிக்கை வாங்கிட்டு போயினே இருப்பாங்க. குடும்பமும் வெறுத்தி ஆகாது, அவனும் வெறுத்தி ஆக மாட்டான். அவனும் அதே மாதிரி வருவான், இவனும் அதே மாதிரி இருப்பான். இது பெரும்பாலுமே நடக்கும். அப்புறம் இப்போது சபை மறுமலர்ச்சி அடைஞ்சு என்ன ஆகுதுனாக்கா, யாரையுமே சேர்க்கறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, சத்தியத்துக்குள்ளே வர்றவங்க என்ன செய்கிறாங்க, இந்த உபதேசத்தை கொண்டு வராதவனே வீட்டில் ஏற்றுறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சுத்தமாக யாரையும் கூப்பிட மாட்டாங்க. இது கேட்டு கட்சியில் வரவனையும் வராமல் பண்ணியாச்சு. எத்தனை கேலண்டர் இருந்ததெல்லாம் இப்போ இல்லை, அதெல்லாம் இல்லை.